அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவின் வளர்ச்சி என்ற தலைப்பு உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாற்று என்றால் முன்னறிப்பவர் பாரதி. அவரின் வாக்குகளுக்கு இணங்க சுதந்திரத்திற்கு முன் இந்தியா பல சவால்களை எதிர்கொண்டது. பிரிட்டிஷ் ஆட்சியின் பொருளாதார சுரண்டல், சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அரசியல் ஒடுக்குமுறைகள் காரணமாக இந்தியா பின்தங்கிய நிலையில் இருந்தது. இந்த சூழலில் தான் இந்திய மக்கள் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை தொடங்கி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரமும் பெற்றனர். ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் வரலாற்று புத்தகங்கள் கூறுவதை விட மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருந்தோம். ஆனாலும் பீனிக்ஸ் பறவையை போல சாம்பலில் இருந்து எழுந்து உலகின் சக்தி வாய்ந்த முன்னேறும் நாடாக தனது இடத்தை பெற்றது இந்தியா. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் சாதனைகள் பட்டியலில் முதலிடம். 1951ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தியது. குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையும் தங்களை ஆட்சி செய்ய விரும்பும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் தந்தது. விவசாய நாடாக இருந்தாலும் இந்தியா உணவு பற்றாக்குறையால் காணப்பட்டது. உடனே 1967ஆம் ஆண்டு பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டு உணவு தானியங்கள் என மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியும் செய்கிறது. வெள்ளை புரட்சியின் காரணமாக பால் உற்பத்தியையும் வளர்ச்சி அடைந்தது. இந்திய சமூக சீர்திருத்தத்தின் அடையாளமாக ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டது. ஜாதி பாலின சமத்துவம், குழந்தை திருமணம் போன்றவை ஒழிக்கப்பட்டது. அது மட்டுமா, தீண்டாமை என்பது காலமாயிற்று. சுதந்திரத்திற்கு பின் கல்வித்துறையில் பெரும் வளர்ச்சி எட்டியுள்ளது நம் இந்திய தேசம். இப்போது உயர்கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எழுத்தறிவு சதவீதமும் இப்போது உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அரசியல், காவல், மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி, அணுசக்தி, தகவல் தொழில்நுட்பம் என சமுதாயத்தின் அனைத்து துறைகளிலும் ஊடுருவி தன வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளது. நாடுகளில் சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது, ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தியிலும் இந்தியா வளர்ச்சி அடைந்து பெரும்பாலும் கிராமங்களில் இப்போது விவசாயத்துக்கு ஒரு தனி குடும்பங்களின் தேவைக்காகவும் மேம்படுகின்றன. மருத்துவத்துறையில் இன்றைய தொழில்நுட்ப உதவிகள் கொடிய நோய்களை குணமாக்கும் மருந்துகளையும் நாமே உற்பத்தி செய்யும். தொழில்துறையிலும் நிறைவடைந்துள்ளோம். இந்தியாவில் எல்லா வகையான தொழிற்சாலைகளும் உள்ளன. இது போன்ற எண்ணற்ற வளர்ச்சி எட்டியுள்ளது நம் இந்திய தேசம். இப்படி